அதாவது ஒரு குடும்பத்துல அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகிறதே இல்லை. அப்பாவுடைய சொல் பேச்ச மகன் கேட்பதில்லை. மகனுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்ப தந்தையால பூர்த்தி செய்ய முடியல. 2 பேருக்கு இடையில மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு முரண்பாடு வருது. அதுக்கப்புறம் பெரிய சண்டையா மாறிடுது. இதுக்கு மூல காரணம் எங்க இருக்குது அப்படின்னா, இது அப்பா புள்ள மட்டும் இல்லைங்க. ஒரு ஒரு கருத்து பரிமாற்றம் மனிதன் எப்படி புரிந்து கொள்கிறான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஒரு விஷயத்தை நான் வெளியிலிருந்து எனக்கு ஏதோ ஒன்று யாரோ ஒன்று சொல்றாங்க. நீங்க இப்ப அட்வைஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு பேரு அறிதல் என்று பெயர். இப்ப வெளியிலிருந்து எனக்கு வரல, எனக்கு உள்ளுக்குள்ள இருந்தே எனக்கு ஒரு விஷயம் உள்ள இருந்து வருது. ஏதோ ஒண்ணு சொல்லுது, எனக்கு உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு எனக்கு சொல்லுது. இதுக்கு பேரு புரிதல் என்று பெயர். நல்லா புரிஞ்சுக்கணும். வெளியிலிருந்து வருவது அறிதல், உள்ளிருந்து வருவது புரிதல். இந்த அறிதல் என்பது அறிவு என்று நம்ம சொல்கிறோம். எனக்கு ஒரு விஷயம் புரிதல் வந்தால் அதுக்கு பேரு ஞானம் என்று சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அறிவு வெளியிலிருந்து வருவது அறிதல், அதில் எனக்கு கிடைப்பது அறிவு. உள்ளிருந்து வருவது புரிதல், அதில் எனக்கு கிடைப்பது ஞானம். இப்போ ஒவ்வொரு மனிதனும் தனக்கு ஞானம் வந்தால் மட்டுமே மாறுவாங்க, இல்லைன்னா மாற மாட்டாங்க. வெறும் அறிவு என்னை மாற்றவே மாற்றாது. நான் எவ்வளவு சொன்னாலும் நான் என்னை மாத்திக்க மாட்டேன். எப்போ எனக்கு ஒரு விஷயம் அறிவாக புரியறத நான் மாத்திக்க மாட்டேன். இப்போ அப்பா பிள்ளைக்கு வருவோம். அப்பா ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. இது வெளியிலிருந்து வருது எனக்கு. இது என்னுடைய உள்தன்மை, என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. எந்த அட்வைஸும் வேலை செய்யாது. அது வேலை செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. நான் அதை அப்புறம் சொல்றேன். ஸோ முதல்ல நம்மளுடைய ஒரு தந்தைன்னு இல்லை, யாரா இருந்தாலும் இன்னொருத்தருக்கு ஒரு விஷயத்த அறிதலா அவனுக்கு உள்ள போகுதா, இல்ல அவன் புரிந்து கொள்கிறானா, புரிதல் வருகிறதா, ஞானம் வருகிறதான்னு நம்ம பார்க்கணும். அந்த ஞானம்ங்கிறது எப்படி வரும்னா, அவன் அதை அனுபவிக்க வேண்டும். அவன் அனுபவபூர்வமாக நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அவன் அனுபவித்தால் மட்டுமே அவனுக்கு உள்ள இருந்து புரிதல் வரும். ஏன்னா இப்ப அவன் அனுபவிச்சுட்டான். அவன் அனுபவிச்சு பார்த்ததுல அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா புரிதல் வருகிறது. இப்போ அவன் மாறுவான். இப்பதான் உண்மையிலேயே அவனுக்கு அந்த விஷயம் புரிந்திருக்கிறது. இப்போ ஒரு தந்தையாகப்பட்டவர் அவர் சொல்லக்கூடிய அட்வைஸ்ன்னு நீங்க கொடுக்குறாங்க பாத்தீங்களா அப்பா, அவரு அதை வாழ்க்கையில அனுபவிச்சு உணர்ந்து பார்த்து சொல்றாரு. அப்ப அவருக்கு அது புரிதலாக இருக்கிறது. அதனாலதான் அவரு, டேய் என் வாழ்க்கையில இந்த அனுபவத்தை நான் பார்த்திருக்கேன்டா, இந்த கஷ்டத்தை அவன் பற்றக்கூடாது, இந்த சூழ்நிலையில நான் இந்த மாதிரி நான் அடிபட்டேன், எனக்கு இது புரிஞ்சது, இப்போ அவனுக்கு இதை நம்ம சொல்லி புரிய வைக்கணும். புரியவே புரியாதுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் அனுபவிச்சு அடிபட்டு தான் திருந்தணுமா? கிடையாது. அதுவும் இல்லை. அப்போ முதல்ல நீங்க அட்வைஸ் பண்றதை நிறுத்தணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். டோன்ட் அட்வைஸ், இட் வில் நாட் ஒர்க். அவனுக்கு அனுபவிக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். ஒரு சின்ன சின்ன வாழ்க்கையில நீங்க பண்ண அனுபவம், உங்க வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை அவனுக்கு ஒரு சில அனுபவங்களை அனுபவிக்கிறதுக்கு முதல்ல நீங்க அனுமதி கொடுக்கணும். அவன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அது நீங்களே சொல்லணும், சரி செஞ்சு பாரு கண்ணா, உனக்கு எப்படி இருக்குன்னு பாரு, உனக்கே புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு அவனை அந்த தவறு செய்வதற்கு முதல்ல நீங்க அனுபவிக்கணும். முதல்ல அதுக்கு அனுமதி கொடுக்கணும். அவன் பார்ப்பான், உங்க பிள்ளை பார்க்கும், ஓஹோ நம்ம அப்பா இதை நான் செய்யலாமான்னு கேட்டேன், அவர் நீ செஞ்சு பாருப்பா, அதுல உனக்கு நிறைய விஷயம் புரியும்னு சொன்னாரு, கரெக்டா செஞ்சேன், எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, கரெக்டு. அப்போ அடுத்தது நம்மகிட்ட கேட்பான், இதை செய்யலாமா அப்பான்னு கேட்பான். அதை செஞ்சா அவன் பிரச்சனையில மாட்டுவான். நீங்க செய்ய வைங்க, செய்ப்பா, அதுல பிரச்சனை வரும், நீ செஞ்சு பாரு, உனக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்னு அப்படின்னு. இது மாதிரி நிறைய ப்ரீ கன்சீவ்டு 4-5 இன்சிடென்ட் நடக்க 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 இப்ப அவனுக்குள்ள என்ன வரும்? ஆஹா, இதை நம்ம செய்யலான்னு கேட்டப்ப அப்பா இதுல பிரச்சனை வரும், ஆனா செஞ்சு பாருன்னு என்னைய அலோவ் பண்ணாரு, இப்ப நான் செஞ்சேன், எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்போ அவரு சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க
இந்த நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, யார்கிட்ட நீங்க என்ன தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொடர்பு கொள்ள மனிதர் முதல்ல கேட்கிற தன்மையில இருக்காரான்னு பாருங்க. நீங்க சொன்னா அவர் அதை உள்வாங்கிற நிலையில அவர் இருக்காரான்னு பார்க்கணும். அவங்க உள்ள வாங்குறதுக்கு தயாராகவே இல்லைன்னா எதுக்கு பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பேசுறதே முட்டாள்தனம், அட்வைஸ் கொடுக்கறதே முட்டாள்தனம், கோமாளித்தனம். ஏன்னா அவங்க லிசனிங்ல இல்லவே இல்லை. முதல்ல அவங்கள லிசனிங்ல வர வைக்கணும். வர வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த அனுபவத்தை முதல்ல கொடுக்கணும். அவங்க வாழ்க்கைய அவங்க பரிசோதனை பண்ணி பார்க்கட்டும். தவறுன்னு தெரிஞ்சாலும் அனுமதிங்க, அவங்க செய்யட்டும். சொல்லுங்க, இதை செஞ்சா உனக்கு பாதிப்பு வரும்பா, நான் உன்னை நிறுத்த மாட்டேன், தயவு செய்து நீ செய்யு அப்படின்னு ஒரு 10 விஷயத்தை விடுங்க. அவன் இறங்கட்டும், வாழ்க்கையில அனுபவிச்சு பார்க்கட்டும். அப்போ நீங்க சொல்றீங்க, ஆனா அவனை அனுமதிக்கவும் செய்றீங்க. திட்டாதீங்க, அவன் செஞ்சதை குத்தி காமிக்க கூடாது, இதெல்லாம் பண்ணாம இருக்கும்போது உங்க மேல அவனுக்கு அளவு கடந்த மரியாதை வரும். அப்பா எவ்வளவு பிரமாதமா சொல்றாரு, நம்மளை நிறுத்தவும் மாட்டேங்கிறாரு, ஆனா அதை செஞ்சா நீ மாட்டுவேன்னு சொல்றாரு, நானும் பிடிவாதமா அதை செய்யறேன், அடிபடுறேன். அப்ப அவர் சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அவர் நிறைய வாழ்க்கையில அனுபவிச்சு பார்த்துருக்காரு. அப்ப இவர் சொல்றத நான் கொஞ்சம் கேட்கணும். நான் இத அனுபவிச்சு பார்த்து கஷ்டப்பட்டு மாறுறதை விட ஒரு மனிதன் அனுபவிச்சு கஷ்டத்தை பட்டு நமக்காக நம்மளை காப்பாத்துறதுக்காக சொல்றாரு அப்படிங்கிற ட்ரஸ்டை என்னைக்கு ஏர்ன் பண்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்க சொல்றதை கேட்போம். இதுக்கு எந்த அப்பாக்கும் பொறுமை இல்லை, யாருக்குமே பொறுமை இல்லை. காரணம், என் பையனை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியே வளர்க்குறோம், அவனை பாதுகாப்புலயே வைக்கணும்னு பார்க்குறோம். அவன் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது, அங்க போய் மாட்டிடக்கூடாது, இங்க போய் மாட்டிடக்கூடாது, இதை செஞ்சிடக்கூடாது, அதை செஞ்சிடக்கூடாது, இதை பண்ணிடக்கூடாது, ஐயோ பண்ணுனா இப்படி ஆயிடுவானே. உங்களுக்குள்ள பயங்கர ஒரு ஃபியர் இருக்கு. இந்த ஃபியர்ல நீங்க அட்வைஸ் மாத்தி கொடுக்க 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 அவனால எதையுமே அனுபவிச்சு பார்க்கறதுக்கே அவனை நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்க. அப்ப அவனுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. என்னடா எதையுமே என்ன செய்ய விட மாட்டேங்கிறாரு, முதல்ல இவர் சொல்றதை நான் கேட்க கூடாது, இவர் தான் எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரி. எப்பயுமே ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு குழந்தை 14 வயசு 15 வயசு 16 வயசு டீனேஜரை தாண்டும் போது அப்பதான் நிறைய தாய் தந்தைகள் குழந்தைங்க கூட ஒரு ரிஃப்ட் கிரியேட் ஆகும். கேட்கறத பேசுறத நிறுத்திடுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுடைய இன்டெலெக்சுவல் மைண்ட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருங்க. எல்லாத்தையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்லும். எல்லாத்தையும் செஞ்சு பாரு, இதுவா அதை செஞ்சு பார்க்கலாம், இதை செஞ்சு அது தப்போ ரைட்டோ எனக்கு அதை செய்யணும்னு மனசு சொல்லும். அந்த நேரத்துல தான் இந்த அப்பா தாய் தந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. அங்கதாங்க 2 பேரும் எதிரியாக மாறுகிறார்கள். இப்போ எனக்கு உள்ள இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்லுது, பரிசோதனை பண்ண சொல்லுது, ஆனா என்னை விட மாட்டேங்கிறாங்க. அப்போ உலகத்திலேயே என்னுடைய சுதந்திரத்துக்குள்ள நீ நுழையிற, என்னைய நீ கட்டுப்படுத்துற, நீங்க தான் உலகத்திலே மிகப்பெரிய எதிரி. ஏன்னா அப்போ ஃப்ரீடம் தான் எனக்கு பெருசு. அதனால வரக்கூடிய பாதிப்பெல்லாம் நான் கவலைப்பட பரவாயில்ல, நான் சத்தா சாகிறேன், எனக்கு கஷ்டம் வந்தா பரவாயில்ல அப்படிங்கிற ரிபல்லியஸ் மைண்டு இருக்கும். அந்த நேரத்துல நம்ம உள்ள போகக்கூடாது. அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிற வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு அட்வைஸ் பண்றதெல்லாம் நிறுத்தணும். ஒவ்வொரு உயிரும் தனித்தன்மை வாய்ந்ததுங்க. கடவுள் எதுக்காக அந்த மைண்டை கொடுத்துருக்காருன்னா, அவனே கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் அந்த மனதை கடவுள் கொடுத்துருக்கிறார். நீங்க எதுக்கு அவனை வெளியில இருந்து சொல்றீங்க? அவருக்கும் 1.5 கிலோ அறிவு இருக்கு, அதுக்காகத்தான் கடவுள் அதை கொடுத்திருக்கிறார். அதை அவன் பரிசோதனை பண்ணக்கூடிய அந்த ஆற்றலை அவருக்கு கடவுள் கொடுத்திருக்கிறதே அவன் பரிசோதனை பண்ணணுங்கிறதுக்காகத்தான். வாழ்க்கை என்பது அறிவில்லைங்க, அனுபவம். அனுபவம் தான் ஞானத்தை கொடுக்கும், அனுபவம் தான் புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். அறிவு புத்திசாலித்தனத்தை கொடுக்காது. நீங்க சொல்றதை கேட்டு 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 அவன் பண்ணிக்கிட்டே இருந்தான்னா அவன் டிபெண்டா மாறிடுவான். அவனுக்குன்னு சுய அறிவே இல்லாம போயிடும், சுய அனுபவம் இல்லாமல் போயிடும், அவனுக்கு ஞானமே இல்லாம போயிடும், வாழ்க்கையில பெரிய கஷ்டத்தை படுவான். ஸோ இந்த தாய் தந்தை செய்யக்கூடிய இந்த மிகப்பெரிய தவறை நம்ம செய்யவே கூடாது. அவங்கள வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும், அனுமதி கொடுக்கணும். அப்படி செய்யும் பொழுது அவனுக்கு அந்த புரிதல் வரும். அறிதல் இல்லை, புரிதல். அந்த புரிதல் வரும்போது அப்ப சொல்லணும். கைடு தான் நீங்க பண்ணணுமே தவிர கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அட்வைஸ் பண்ணக்கூடாது. இதனாலதான்
ஒரு தாய்க்கும் ஒரு அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு இடையே மிகப்பெரிய சண்டை போட்டு எதிரி ஆகிற அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் நடக்குதுன்னா இதுதான் மிகப்பெரிய காரணம். அந்த மெச்சூரிட்டி அப்பா அம்மாவுக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கணும். முதல்ல பயத்திலேருந்து வெளியில வாங்க, நம்ம பிள்ளை நல்லா இருப்பாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். அது வந்துருச்சு, அவனை அனுபவிக்க விடுங்க. அவன் லெட் ஹிம் கோ த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ். அவன் அனுபவிக்கணும், அவனுக்கு அது புரியும். அப்பதான் அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். இந்த மிகப்பெரிய உண்மையை பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு அப்பா அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா பிள்ளைங்க நம்ம பேர்ல மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க. இதுதான் மிகப்பெரிய ரகசியம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்.